வணக்கம். இது அக்ஷரம் அக்ஷயம். இன்றைக்கி நாம் வாணி விகாஸ் 5வது நிலையில் இருக்கக்கூடிய 5வது பாடம் பார்க்க போகிறோம். சஞ்சுவும் புஜ்ஜுவும் அவங்க போகிற ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க என்னென்ன பேசிக்கிறாங்கங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ சபா கக்ஷ்மே, அரங்கத்தில், அட் த மீட்டிங் ஹால், அங்கே இருந்து அவங்க என்ன பேசுகிறாங்க, அங்கே மீட்டிங்க்கு போகும்போது என்ன பேசுகிறாங்க, அங்கே இருந்து என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கிறாங்க. சஞ்சுவும் புஜ்ஜுவும் கானா காலியா, சாப்பிட்டாகி விட்டது. முஜே பத்தா ஹே தும் கியா கஹனா சாத்தே ஹோ, நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் என்பது எனக்கு தெரியும். போலோ துஜே கியா மாலும் ஹே, உனக்கு என்ன தெரியும் சொல். அப் ஹம் ஆராம் சே ஜாக்கர் சோயேங்கே, இப்போது நாம் சென்று அமைதியாக உறங்கலாம். क्या हम सोने के लिए यहाँ आए हैं, நாம் தூங்குவதற்காகவா இங்கே வந்திருக்கிறோம். तो अब क्या करने वाले हैं, அப்படியானால் இப்போது என்ன செய்ய போகிறோம். हमें सभा में भाग नहीं लेना है क्या, நாம் சபையில் பங்கு பெற வேண்டாமா. भाग लेना है क्या, பங்கு பெற வேண்டுமா. इसलिए इतनी दूर आए हैं, இதுக்காகத்தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். जाना ही होगा क्या, போய்த்தான் ஆக வேணுமா. அரே அப் மார் காயேகா, உனக்கு நல்ல அடி கிடைக்கும். மார்லோ லேக்கின் சோனேதோ, அடி ஆனால் தூங்க விடு. அவுர் காவோத்தோ நீந்து நகி ஆயேகி, இன்னும் நன்றாக சாப்பிடு, தூக்கம் வராமலா இருக்கும். அப் தும் கியா சாத்தே ஹோ, உனக்கு இப்போது என்னத்தான் வேண்டும். சலோ சபா கக்ஷ்மே சல்தே ஹே, வா அரங்கத்திற்குள் செல்லலாம். தும் முஜே கிசி பி தரக் சோடேகா, நீ என்னை எப்படியும் விடமாட்டாய். ஹா அப் சலோ, ஆம் இப்போது நட. அவர் கோயி சாரா நஹி ஹே, வேறு எந்த வழியும் இல்லை. புஜ்ஜு தேக் வஹா குச் தே ரஹே ஹே, புஜ்ஜு பார், அங்கே ஏதோ கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சலோ வஹா சல்தே ஹே, நட அங்கே போகலாம். நமஸ்தே ஹம் தமிழ்நாடு சே ஆயே ஹே, வணக்கம், நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறோம். ஆயியே ஜி அப்னா நாம் பத்தாயியே, வாருங்கள் உங்களுடைய பெயரை சொல்லுங்கள். சஞ்சு और புஜ்ஜு, சஞ்சு மற்றும் புஜ்ஜு. ये लीजिए சார், இதனை பெற்றுக்கொள்ளுங்கள் சார். ये क्या है, இது என்ன. इसमें लेखन सामग्री और कार्यक्रम के संपूर्ण विवरण है, இதில் எழுது பொருட்களும் நிகழ்ச்சியை பற்றிய அனைத்து விவரங்களும் உள்ளன. अच्छा सब कुछ है, நல்லது, அனைத்துமே இதில் உள்ளது. मुझे भी एक देना, எனக்கும் ஒன்று தரவும். சார் ये लीजिए आपका, சார் இதோ உங்களுடையதை எடுத்துக்கொள்ளுங்கள். धन्यवाद मैं पढ़ लूँगा, நன்றி நான் படித்துக்கொள்கிறேன். चलो अब आगे बैठ जाते हैं, வா நாம் முன்னே சென்று அமர்ந்து கொள்வோம். पीछे बैठेंगे तो सो सकते हैं, பின்னால் அமர்ந்தால் தூங்கிக் கொள்ளலாம். हम सोने के लिए नहीं आए हैं, நாம் தூங்குவதற்காக இங்கே வரவில்லை. ठीक है प्रथम सत्र क्या है, நல்லது, முதல் அமர்வு எதை பற்றியது. प्रथम सत्र तो उद्घाटन सत्र है, முதல் அமர்வானது தொடக்க விழா. उसमें कौन आ रहे हैं, அதில் யார் வருகிறார்கள். கோவா के राज्यपाल आ रहे हैं, கோவாவுடைய ஆளுநர் வருகிறார். ठीक है दूसरा सत्र, நல்லது, இரண்டாவது அமர்வு. भोजन के बाद दूसरा सत्र होगा, உணவுக்கு பின் இரண்டாவது அமர்வு தொடங்கும். अच्छा हुआ खाना खाकर बैठ जाएंगे, நல்லது, சாப்பிட்டு விட்டு அமர்ந்து கொள்ளலாம். पता है एक दिन में कितने सत्र होते हैं, ஒரு நாளில் எத்தனை அமர்வு உள்ளது என்று தெரியுமா. मुझे क्या पता है, तुम ही बोलो, எனக்கு என்ன தெரியும், நீயே சொல்லு. एक दिन में 4 सत्र होते हैं, ஒரு நாளில் 4 அமர்வுகள் உள்ளன. शाम को तो हम फ्री हो जाएंगे, மாலையில் நாம் ஓய்வெடுக்கலாம். 2 दिन शाम को 6 बजे कविता पाठ है, 2 நாட்கள் மாலை 6 மணிக்கு கவிதை மன்றம் உள்ளது. कविता तो मेरे लिए अच्छी लगती है, கவிதை எனக்கு மிகவும் பிடிக்கும். कहानी सुनना अच्छा नहीं लगता तुझे, உனக்கு கதை கேட்க பிடிக்காதா. कहानी भी ठीक ही लगती है, கதை கூட நன்றாகத்தான் இருக்கும். तुझे क्या अच्छा नहीं लगता, உனக்கு என்ன பிடிக்கவில்லை.
பிடிக்கவில்லையா? लोग जब उपदेश देते हैं वह बिल्कुल अच्छा नहीं लगता. மக்கள் உபதேசிக்க தொடங்கினால் எனக்கு பிடிப்பதில்லை. भाषण में ये सब होता है. சொற்பொழிவில் இதெல்லாம் இருக்கும். कभी नींद आ जाती है. எப்போதாவது உறக்கம் வந்து விடுகிறது. इस बार तो मैं सोने नहीं दूंगा. இம்முறை நான் உறங்க விட மாட்டேன். मैं नहीं सोऊंगा. நான் உறங்க மாட்டேன். तुझे मौका मिला तो बोलना पड़ेगा. வாய்ப்பு கிடைத்தால் பேச வேண்டியிருக்கும். அதாவது உனக்கு வாய்ப்பு கிடைத்தால் பேச வேண்டியிருக்கும். हाँ मैं तो तैयार हूँ. நான் தயாராகத்தான் இருக்கிறேன். सबसे बात करना सबको अपना मित्र बना लेना. அனைவரிடம் பேசி அனைவரையும் தன்னுடைய நண்பனாக்கிக்கொள். जैसे आप बोले. தாங்கள் சொன்னபடியே ஆகட்டும். आराम से बैठो. वे अब शुरू करेंगे. அமைதியாக அமர். அவர்கள் இப்போது தொடங்கி விடுவார்கள். ठीक है शुरू करने दो. நல்லது, தொடங்கட்டும். இதோட இந்த பகுதி முடியுது. அடுத்த பகுதியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம், தன்யவாத்.